Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான அவியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி வந்து நம்ம ஷெஃப் வெங்கடேஷ் பட்டோட யூடியூப் சேனல்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண ரெசிபி தான் அது. வாங்க இந்த சிம்பிளான அவியலை எவ்வளோ ஜோராக பண்ணலான்னு பார்க்கலாம். அவியலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம கெட்டியான காய்கறிகள் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நான் வந்து கேரட், லாங் பீன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்காய், மாங்காய், வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புடலங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊர் இந்தியன் ஸ்டோரில் இந்த அவியலுக்குனே ஒரு ப்ரீகட் பாக்ஸ் ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் இருந்து தான் இன்றைக்கி நான் வந்து அவியல் பண்ண போகிறேன். ஆனால் என் பசங்களுக்கு கொஞ்சம் காய்கறிகள் குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் நீங்கள் வந்து வெட்டிக்கலாம். முதல்ல ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கருவேப்பிலையை மட்டும் தாளிச்சிட்டு நம்மளோட கெட்டி காய்கறிகள் இருக்கிறல லாங் பீன்ஸ், கேரட், முருங்கைக்காய் இதை மட்டும் நான் வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன். ஏன்னா மற்ற காய்கறிகளை விட இவர் வந்து வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரட், பீன்ஸ், முருங்கைக்காயை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கிட்டு ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்ததுக்கப்புறமா நான் வந்து மற்ற காய்கறிகளை போட்டு நான் வந்து வதக்க போகிறேன். நீங்கள் ஒருவேளை வாழைக்காய், சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் சேர்க்கும் போது எல்லாமே சேர்த்தே நம்ம வந்து வதக்கிடலாம். ஆனால் இங்கே வந்து வெள்ளரிக்காய்லாம் இருக்கிறதுனால நான் வந்து 2ஆக பிரித்து நான் வந்து வதக்குறேன். உப்பு நீங்கள் இப்பவும் சேர்த்து வதக்கலாம். நீங்கள் இல்லை கடைசியாக நீங்கள் வந்து இறக்கும் போது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காய்கறிக்கு வந்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அவியலை பொறுத்தவரை காய்கறிகள் வந்து ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நறுக்குன்னு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த காய்கறிக்கு தேவையான ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். ஒருவேளை உங்கள் காய்கறிக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா 1/2 கப் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இன்னும் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம குக் பண்ணுவோம். நம்ம மூடி போட்டு இந்த காயை நல்லா வேக வைப்போம். வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்றாப்புல நான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த காய் எல்லாமே வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவுமே இல்லை, காய் வந்து நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த அவியலுக்கு தேவையான நம்ம உப்பையும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் காய்கறி வதக்கும் போதும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கடைசி இறக்கும் போதும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். காய்கறியோட நல்லா வதக்கிப்போம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். அதே மாதிரி தேங்காய் அரைக்கும் போது நம்ம வந்து கொரன்னு அரைக்கணும். ஏன்னா ரொம்ப மைய அரைச்சிட்டோம்னா அந்த தேங்காய் வந்து நம்ம வாயிலே தட்டுப்படாது. இந்த தேங்காய் விழுத சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கடைசியாக நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். சூடாக இருக்கும் போது தயிர் நம்ம சேர்த்தோம்னா உடனே வந்து அந்த தயிர் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அது நமக்கு சாப்பிடும் போது நல்லா இருக்காது, திரியாக இருக்கும். அதனால நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் நல்லா அடித்து வச்ச தயிரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதாவது நல்ல ஒரு 3 குழிக்கரண்டி நான் வந்து சேர்க்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு 2 குழிக்கரண்டியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து கடைசி குழிக்கரண்டியை நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா இந்த தயிர் சேர்க்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து நம்ம வந்து அடுப்பில் வைக்கவே கூடாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா அந்த தயிரோட வாசனை நமக்கு நல்லாவும் இருக்கும், ஸ்ப்ளிட்டும் ஆகாது. உங்ககிட்ட ஒரு வேளை புளிப்பான தயிர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த புளிப்பான தயிர் சேர்க்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து மாங்காய் சேர்த்துருக்கறதுனால நான் ரொம்ப புளிப்பான தயிர் நான் வந்து சேர்க்கலை. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு வந்து கெட்டியாக இருக்கணும்னா கெட்டியாக இருந்தாலே போதும். நான் வந்து ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் நான் வந்து சூடு பண்ணிவிட்டு கடைசியாக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நான் வந்து இறக்கிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட அவியல் சூப்பராக ரெடி ஆகிடும். அவியல் வந்து எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணல, ரெகுலர் ஆலிவ் ஆயிலில் தான் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் நல்ல வாசனை கொடுக்கும். அவ்வளோதான், அவியல் வந்து ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் அடை இல்லைன்னா சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Take care.